ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டிவிஎஸ் 50ல் எப்படி டிரைவ் பெல்ட் மாட்டுறது, எந்த அளவில் டைட் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கன் தட்டிக்கணும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் வண்டிக்கு ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 13mm நெட்டு இருக்கும். இந்த நெட்டை ஃபஸ்ட்டு லூஸ் விடணும். ஏன் இந்த 2 நெட்டை லூஸ் விடணும் அப்படின்னா, சேஸுக்கு பக்கத்தில் இன்ஜின் பிளாக் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக நமக்கு பெல்ட் அசம்பிள் பண்ண முடியும். இப்படி நீங்கள் லூஸ் விடாமல் பண்ணிங்கன்னா பெல்ட் போடவே முடியாது. ஏன் அப்படின்னா, சேஸை விட்டு இன்ஜின் செட்டே கீழே ரொம்ப தூரத்தில் இருக்கும். இன்ஜின் பிளாக்கை பக்கத்தில் கொண்டு வரக்காக தான் இந்த நட்டை லூஸ் விடணும். ஓகேங்களா? இந்த நட்டு தான் நமக்கு இன்ஜினையும் சேஸையும் லிங்க் பண்ணுறது. ஓகேங்களா? இதை ரெண்டையும் லூஸ் விட்டுட்டு சைலன்சர் இருக்குது பார்த்தீங்களா, சைலன்சர் நட் அண்ட் போல்ட்டையும் நீங்கள் லூஸ் விடணும். சேம் அதே 13 சைஸ் தான், 13 சைஸ் நட் அண்ட் போல்ட்டு தான், அதையும் லூஸ் விடணும். ஏன்னா நீங்கள் அது ரெண்டு மட்டும் லூஸ் விட்டுட்டு இதை லூஸ் விட விட்டிங்கன்னா அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். நமக்கு இன்ஜின் பிளாக் சேஸுக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியாது. இப்போ அந்த ரெண்டு லூஸ் விட்டுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லூஸ் விடணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்ஜின் பிளாக் சேஸை விட்டு கீழே தூரமாக தான் போகும். டைட் பண்ண இன்ஜின் கீழே இறங்கிட்டே தான் போகும் சேஸை விட்டு. ஓகேங்களா? இதை லூஸ் பண்ண நம்ம இன்ஜின் பிளாக்கை நம்ம சேஸுக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஃபேனுக்கும் கிளச்சுக்கும் பெல்ட் கனெக்ஷனே பண்ண முடியும். எப்பயுமே இன்ஜின் பிளாக்கு சேஸுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிரைவ் பெல்ட்டை நம்ம அசம்பிள் பண்ண முடியும். இப்போ டிரைவ் பெல்ட் நான் அசம்பிள் பண்ணுற பாருங்கள். கையெல்லாம் கிழிச்சிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா துளி பட்டாலும் கை கிழிச்சிரும் அந்த பெல் எல்லாமே. இப்போ பெல்ட் ஒரு 100 ரூபா தான் வருங்க. இந்த பெல்ட்டு பார்த்து குவாலிட்டியாக டீத்தெல்லாம் இருக்கான்னு நல்லா கரெக்டாக புது பெல்ட் வாங்கினா டீத்தெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க. இப்போ நான் பெல்ட் அசம்பிள் பண்ணுறேன். பெல்ட் அசம்பிள் பண்ணும்போது கை இடையில வச்சிடாதீங்க, ஏன்னா சடனாக சுற்றும்போது கை மாட்டிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக தான் பண்ணும். இங்கே பாருங்கள், நான் இன்ஜின் பிளாக் மேலே தட்டி மேலே கொண்டு வரேன் சேஸு பக்கத்தில். இப்போ அப்போ தான் பெல்ட் ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். சும்மா நல்லா போட முடியாது. ஓகேங்களா? இப்போ இன்ஜின் பிளாக்கை தட்டி விட்டு மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வர நமக்கு சேஸுக்கு பக்கத்தில் வரும். பக்கத்தில் வர நமக்கு ஈஸியாக பெல்ட் அசம்பிள் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஓவர் டைட்டாக இருக்கா, நான் இன்ஜின் பிளாக்கை லைட்டாக ஷேக் பண்ணி விட்டு பக்கத்தில் கொண்டு வர பாருங்கள். சேஸுக்கு பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணி நான் ஈஸியாக பெல்ட் ட்ரைவ் போட்டுடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஈஸியாக ஃபேனை போடலாம். இப்போ கை வச்சிடாதீங்க, அந்த இடத்துக்கெல்லாம் கை வைக்கக்கூடாது, ஏன்னா ஈஸியாக மாட்டிடும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இன்ஜின் பிளாக் லைட்டாக ஷேக் பண்ணி நான் இன்ஜின் பிளாக்கை சேஸுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபேனை ஈஸியாக அசம்பிள் பண்ணுறேன் பாருங்கள். பெல்ட்டை ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கேன், இன்ஜின் பிளாக் கீழே வச்சு போட்டிங்கன்னா பெல்ட்டை அசம்பிள் பண்ணவே முடியாது. நமக்கு அசம்பிள் பண்ணிங்கனாலும் பெல்ட் 2 நிமிஷத்தில் கட் ஆயிரும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷத்தில் கட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு சுற்றினாலும் ஈஸியாக கட் ஆயிரும். ஸோ பாருங்கள், இவ எவ்வளோ டைட்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா. இந்த டைட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த நெட்டு இருக்குது பார்த்தீங்களா, மேலே இன்ஜின் பிளாக் நெட்டு, அந்தளவுக்கு நீங்கள் மேலே தூக்குனிங்கன்னா அந்தளவுக்கு மேலே வரணும் நமக்கு பெல்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் ரொம்ப லூஸாக இருக்குது பாருங்கள். இதை டைட் பண்ணி நான் கரெக்டான டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த இதுலேயே நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா இன்ஜின் பிளாக் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பெல்ட் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக டைட் பண்ணி லாக் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. அப்போ பெல்ட் செக் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத, எவ்வளோ லூஸ் இருக்குது அப்படிங்கிறது. மேலே தூக்கினிங்கன்னா அந்த நெட்டுக்கு அளவாக வரணும். அதாவது போல்ட்டுக்கு அளவாக, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் பிளாக் ஃபிட் பண்ணியிருக்க போல்ட்டுக்கு அளவாக, அந்த போல்ட்டுக்கு அளவாக லூஸ் இருக்கணும் மேலே ஷேக் பண்ணும்போது. அதுதான் கரெக்டான டைட். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், அந்த நட்டு அந்த சேஸில் அந்த இடத்துக்கு முட்டி நிற்கணும், அதாவது டச் ஆகி நிற்கணும். இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் லாக் நெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளக்கு இருக்கும், அந்த லாக் நெட்டை போட்டு நான் கரெக்டாக டைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் டைட்டும் ஆகக்கூடாது, லூஸும் ஆகக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஃபேனோட பெல்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. பெல்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தால் கட் ஆயிரும். இப்போ டீத்தெல்லாம் போயிடும், அப்புறம் எகைன் புது பெல்ட் போடுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த லூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வச்சதுக்கப்புறம் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே லூஸ் விட்ட பார்த்திங்களா, இதெல்லாமே டைட் பண்ணிக்கணும். 13mm நட்டு எல்லாமே 2 நட்டையும் டைட் பண்ணிக்கணும். தென் சைலன்சர் நட் அண்ட் போல்ட்டையும் டைட் பண்ணிக்கணும்.
ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. இதை டைட் பண்ணும்போது காயில் சுற்றிட்டு வரும். ஆனால் காயில் ஒரு கையில் பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்கள். காயில் வந்து அதுலேயே அசம்பிள் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும். ஓகேங்களா? இப்போ சைலன்சர் போல்ட் நட்டு 2 பக்கமும் ஸ்பேனர் போடுங்க. ஒரு பக்கம் ரிங்ஸு, ஒரு பக்கம் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் போட்டிங்கன்னா சுற்றும் இன்னொரு பக்கம். அதனால் 2 ஸ்பேனர் அண்ட் ரிங்ஸ் அண்ட் வச்சுக்கோங்க. எல்லாம் 13 சைஸ் தான். ஓகேங்களா? இப்போ ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இதையும் லூஸ் விட்டால் மட்டும்தான் நமக்கு இன்ஜின் பிளாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை லூஸ் விடலைன்னா அப்படியே பிடிச்சிக்கும் இது வந்து. ஓகேங்களா? அதனால தான் இதையும் நான் லூஸ் விடுறேன் உங்களுக்கு. இதை நல்லா டைட் பண்ணிங்க. லூஸ் வந்து ஆடிகிட்டே இருக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை டைட் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பின்னாடி இருக்கிற நட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ டைட் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். இப்போது எல்லிவர் மாட்ட போகிறோம். எல்லிவர் ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன். எல்லிவரில் என்ன பிரச்சனை வரும், இந்த பால்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும் ஒரு ஷார்ட்டில் இருக்கும். அந்த ஷார்ட் பார்த்துங்க. இப்போ எல்லிவர் வச்சுட்டேன், உள்ளக்க வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த பீஸ் கொடுக்கணுங்க. இந்த பீஸில் வந்து த்ரெட்டிங் வந்து இருக்கும், நட்டு வந்து த்ரெட் இருக்கும். ஓகேங்களா? எல்லிவர் இப்போ இன்ஜின் பாடி, அதுக்கு மேலே எல்லிவர், அதுக்கு மேலே தான் நமக்கு இந்த பிளேட்டு. கீழே வந்து 8mm நட்டு தான். இதுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறது 2 8mm நட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சாரி, 8mm போல்ட்டு. நட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லை வழியாக வந்து த்ரெட்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ 8mm போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரொம்ப கீழே இருக்கும். ரேம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வீட்டில் பார்த்து பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா வண்டி மேலே விழுந்துற போகுது. அதனால் கீழே கொஞ்சம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எயிட்டமம் போல்ட்டு வந்து 2 கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ஓவர் டைட் பண்ணக்கூடாது. 8mmக்கு எவ்வளோ டைட் இருக்கணுமோ, ரொம்ப 20mmக்கு வைக்கிற மாதிரியெல்லாம் வச்சிடாதீங்க. 8mm சைஸுக்கு நட்டுக்கு என்ன டைட் இருக்கணுமோ அதுதான் வைக்கணும். ஓவராக டைட் பண்ணிங்கன்னா மரம் போயிடும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அந்த பிளேட்டு நட்டு 2மே செட்டாக மாற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் டைட் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? 8mm ஸ்பேனர் போட்டு 2டையும் வந்து ஈக்குவல் டைட் பண்ணிக்கங்க. இது வந்து லூஸாக வச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஆடிட்டே இருக்கும், சேக்காயிரும். நம்ம கிளச்சு வந்து கரெக்டாக எங்கேஜ் ஆகாது. லிவர் பிடிக்கும்போது லிவர் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் மரம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசு போட்டுருங்க. பழசே போட்டுக்கங்க. கீழே நட்டு எக்ஸ்ட்ரா நெட்டெல்லாம் வச்சிங்கன்னா கீழே வந்து கிளச்சு ரொட்டேட் ஆகும்போது நமக்கு உறைஞ்சி தேஞ்சு போய் கிளச்சு பிளேட்டும் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் உள்ளக்க நெட்டெல்லாம் போடக்கூடாது, அந்த உள்ளக்க பிளேட்டு தான் போடணும். ஓகேங்களா? அந்த பிளேட்டில் த்ரெட்டுன்னு இருக்கும், அந்த மாதிரி பிளேட் வாங்கி போட்டுக்குங்க. நட்டு வைக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் அது மேலே வந்து தொடுத்துட்டு இருக்கும். அதனால் நம்ம கிளச்சு ரொட்டேஷன் ஆகும்போது கண்டிப்பாக தேய்ச்சி போடும். அதனால் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உள்ளக்கு நட்டு வச்சு நான் போல்ட்டு போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? இப்போ 2டையும் நான் ஈக்குவல் டைட் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ, அப்போ தான் புரியும். நான் ஒவ்வொன்றும் விடாமல் சொல்லி கொடுப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படிங்கிறது. ஆனால் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒன்றொன்லி என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் நாங்கள் இன்க்ளூடாக சொல்லிக் கொடுப்போம். அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான். இப்போ நான் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். என்ன வீடியோ லென்த்தாக போகும், அது ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். இருந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் கரெக்டாக சொல்லணுங்களா, ஒன்றும் மிஸ் பண்ணாமல். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். நான் டைட் பண்ணும்போது பாருங்கள், லைட்டாக தான் வைக்கிறேன். ஓவர் டைட்டெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணால் அவ்வளோதான். 2டையும் அகைன் செக் பண்ணிக்கிறேன் நான் டைட் பண்ணது எப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிளச்சு கேபிள் அசம்பிள் பண்ணணும். கிளச்சு கேபிள் வந்து கரெக்டாக வந்து அங்கே எல்லாமே கரெக்டாக அதோட கேவிட்டியில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? செக் பண்ணதுக்கப்புறம் கிளச்சில் வர நம்ம கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம். கட்டிங் பிளேயரில் கட் பண்ணிக்கிட்டு போகாதீங்க. ஒரு இன்னர் வெளியே தெரிஞ்சாலும் நீங்கள் கிளச் இன்னரை மாற்றிடுங்க. இன்னர் வந்து போயிடுச்சுன்னா எங்கேயாவது இடையில போய் நின்றுக்கலாம். ஆனால் இன்னர் வந்து லைட்டாக ஒரு பிரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கிளச்சு கேபிளை வந்து மாற்றிடுங்க. ஓகேங்களா? இப்போ போட்டுட்டோமா? இப்போ அசம்பிள் பாருங்கள். இப்போ கிளச்சு வந்து எங்கேஜ் ஆகும்போது
இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது கிளச்சு பிடிக்கிறது. இப்போ பாருங்கள், நான் லூஸ் விட்டு உங்களுக்கு காட்டுறேன். லூஸில் இருக்கும்போது இவ்வளோ தூரம் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு அங்கே வந்து கிளச்சை வந்து என்கேஜ் ஆகும். இதை வந்து இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம் நமக்கு மேலேயே டாப்பில். ஓகேங்களா, மேலே டாப்பில் வந்து நான் லூஸு விட்டுட்டு பாருங்கள், லூஸு விட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ கிளச்சு பிடிக்கிற மாதிரிங்க, ஆஃப் கிளச்சு பிடிச்சாவே நமக்கு கீழே வந்து என்கேஜ் ஆகிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வண்டியிலையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆஃப் கிளச்சு பிடிக்கும்போது நமக்கு கிளச்சு பேட்டை போய் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது எல்லாமே செட்டாக சுற்றும், வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து இப்போ அங்கே டைட் பண்ணிட்டீங்களா, இந்த எல்லிவர் வந்து பால்ஸோட உரையவே கூடாதுங்க. நீங்கள் சும்மா கிளச்சு பிடிக்கலின்னா உரையவே கூடாது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த கிளச்சு டைட்டே வைக்கணும். உறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் தேஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.